வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். சிம்பிளான மெத்தடில் டேஸ்டான ஒரு மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் நான் 2 ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். ஆயில் ஹீட் ஆனதும் 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் இப்போ 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈரத்தோட காலையில் எழுந்திரிச்சு உனக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டோரி இப்போ நைட்டுக்கு மட்டும் தானே இருக்குது. மிக்ஸ் பண்ணி ஆமாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்தோன்னாலே அந்த நம்ம எடுத்துருக்க மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வரும். ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம திரும்பியும் மூடி போட்டு வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா தண்ணி அந்த மஷ்ரூமில் இருந்து தண்ணி இறங்கி வந்திருக்கு. இன்னுமே மஷ்ரூம் வேகலை. நம்ம மூடி போட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாம். 3/4 பாகம் வெந்துருச்சு. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஒரு மசாலா 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரையாக வற்ற வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃப்ளேமை குறைச்சி வச்சு நீங்கள் ட்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை கூட்டி வச்சோம்னா அடியில் பிடிச்சிரும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற தொடங்கிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை தேவைக்கு ஏற்ப சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ளேமை குறைச்சி தான் வச்சுருக்கோம். நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. மசாலாவோட மணமும் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.